இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி இந்த ஸ்டோரி உங்களையும் ஏதோ ஒரு வகையில் மோட்டிவேட் பண்ணலாம். அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஊரில் 2 குருவி இருந்தது. ஸோ ஒரு குருவி ஏ அப்படின்னு வச்சுக்கலாம், இன்னொரு குருவி பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த 2 குருவிகள் கூட ஒரு சின்ன காம்படிஷன் செட் பண்ணிட்டாங்க. என்ன காம்படிஷன் அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கை இருக்கு இல்லையா, வானம், அந்த வானத்தை எந்த குருவி ஃபர்ஸ்ட் போய் டச் பண்ணதோ அந்த குருவி தான் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காம்படிஷன் டிசைட் பண்ண உடனே ஸ்டார்ட் அப்படின்னு 2 குருவியும் பறக்க ஆரம்பிச்சது. ஸோ பறக்கும் போது ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜியை 2 குருவியும் ஃபாலோ பண்ணதான். ஸோ ஏ குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, வானத்தை பார்த்துக்கிட்டே பறந்துதான். பி குருவி வந்து பூமியை பார்த்துக்கிட்டே பறந்து போயிட்டு இருந்தாராம். என்னடா இது, ஒரு குருவி வானத்தை பார்க்குது, இன்னொரு குருவி பூமியை பார்க்குது, என்னன்னு யோசிக்கும் போது அந்த 2வது பி குருவி இருக்கு பாத்தீங்களா, அவர் பூமியை பார்த்துக்கிட்டே பறக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, நான் எவ்வளவு தூரம் பறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறந்ததோடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கிட்டே பறந்ததான். ஏ குருவி என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் எவ்வளவு தூரம் இன்னும் பறக்கணும் ஸ்கை டச் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்துக்கிட்டே பறந்துதான். ஸோ இதுல என்ன டிஃபரன்ஸ், எனிவேஸ் 2மே பறந்து தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் பி குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு சர்டன் ஸ்டேஜ் வந்த உடனே தான் பறக்கிறத நிப்பாட்டிடுச்சு. ரீசன் என்னன்னா, குருவி ரொம்ப தூரம் மேலே பறக்காது. கழுகு சில பறவைகள் ரொம்ப ஹைட்டா பறக்கும் இல்லையா, குருவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் ஸ்டேஜ் தான் பறக்கும். அது பறந்த உடனே அதோட மெஷர் பண்ணி, அடேங்கப்பா நம்ம இவ்வளோ தூரம் பறந்துட்டோமா, மேகம்லாம் வந்துருச்சு, மேகம் இதுதான் வந்து வானம், இதுக்கு மேலே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேகம்லாம் வந்த உடனே அதோட டிஸ்டன்ஸை பார்த்த உடனே தான் வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் பறந்ததே இல்லைன்னு நினச்சிட்டு ஸ்டாப் பண்ணிருச்சு. ஏ குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தான் பறக்க பறக்க இன்னும் போகணும் இன்னும் போகணும், இன்னும் நான் வந்து என்னால் பறக்க முடியுது, எல்லை கிடை, இன்னும் நான் அந்த எல்லையை ரீச் பண்ணலை அப்படின்னு சொல்லி பறந்துக்கிட்டே இருந்ததான். ஸோ த மோரல் ஆஃப் ஸ்டோரி இஸ், நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். டெட்லைன், சக்ஸஸ்க்கு இவ்வளோ தான், இதுக்கு மேலே பறக்க முடியாது, இதுக்கு மேலே அச்சீவ் பண்ண முடியாது, இதுக்கு மேலே லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறதுக்கோ இல்லை கரியரில் அச்சீவ் பண்ணுறதுக்கோ ஸ்டடீஸில் அச்சீவ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு லிமிடேஷன் இல்லை. நம்ம பறக்க 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 பறந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ எவ்ரி ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் யுவர் நெக்ஸ்ட் சக்ஸஸ். ஸோ உங்களால் எவ்வளோ தூரம் பறக்க முடியுமோ பறந்துக்கிட்டே இருங்க. டோன்ட் லிமிட் யுவர் செல்ஃப். நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.